2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 5:15. தம்பி வாசிக்க மாட்டாங்க, மற்ற எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் நல்ல என்ன பிழைத்திருக்கிறவர்கள் இனி கொஞ்சம் பாருங்க. பிழைத்திருக்கிறவர்கள் இனி அப்படி சொல்லுங்க. இத பவுல் என்ன சொல்றான்னு சொல்லுங்க அப்பா. யாருப்பது? மற்றவங்க சும்மா இருங்க. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். பவுல் என்ன சொல்றான்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல அதெல்லாம் வழங்குது. அது உங்க தமிழ். பவுல் என்ன சொல்றான்னு கேட்டேன் பைபிள்ல. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். வெரி குட். அது அப்பயே சொன்னானே, இனி நான் அல்ல. நல்லா கவனிங்க. இனி நான் அல்ல. அந்த அனுபவத்துக்கு வாங்கியா. Not I, but Christ. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. 119ஆம் சங்கீதம் 94ஆம் வசனம். இந்த வசனத்தை மறந்துடாங்க, திரும்ப அந்த வசனத்துக்கு வர்றோம். 119ஆம் சங்கீதம் 119 94. முதல் 2 வார்த்தை நான் உம்முடையவன் இருக்கா? சங்கீதம் 119 கிடைக்க மாட்டீங்க. பெரிய சங்கீதம் 119 94. சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன். நான் உம்முடையவன். நான் போதும். நான் ஐயா ஏதாயா கிறிஸ்துமா இருக்கும். நான் உம்முடையவள். அங்க என்ன வாசனம்? இனி பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று இனி நான் அல்ல. தீர்மானம் பண்ணுங்க. சபை பதவி பெருகும். திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். அசதியா தூங்காத, துணிந்து வாழாத. அடுத்த கமிட்டி மீட்டிங்ல முதல் அஜெண்டா ஆத்மாதாயம். அடுத்த கமிட்டி மீட்டிங்ல முதல் அஜெண்டால முதல் பாயிண்ட் ஆத்மாதாயம். இப்ப செய்யலன்னு நான் சொல்லல, இல்ல திருப்தி கொள்ள முடியாது. இன்னும் அதிகமாய். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். வாசிக்கிறோம். 2:5. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். சாயந்தரம் 2:30 மணிக்கு வந்துட்டேன். 2:35 ஐயா வீட்டுக்கு வந்துட்டேன். ஐயா நான் அநேக ஆவிக்குரிய காரியங்களை பேசி கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷம். ஐயா எனக்கு நல்ல விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. அதை முடிச்சுட்டு நான் ஆலயத்துக்கு போறேன்னு சொல்லி வந்தேன். இந்த தாய்மார் கூட்டம் 4 மணிக்கு நினைச்சேன், 4:30 மணிக்குன்ட்டாங்க. நான் வந்தா 2 பேருங்க, 2 வாலி பையங்க. வெரி ஹாப்பி. ஆஸ்பத்திரி போய் ஊழி செய்யறாங்களா? அவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல தேவன் உதவி செய்தார். அதுல ஒருத்தர் 7ஆம் நாள் ஓய்வுக்காரன், திருநெல்வேலி மாவட்டம் பிரகாசபுரம். 7ஆம் நாள் ஓய்வுக்காரங்க இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு என்ன தெரியாது? சத்தியத்தை சொல்ல உதவி செய்தார். கம் அவுட்னு வெளியே வாங்க. 2 பேரும் அவ்வளவு அவங்களோட சத்தியத்தை கேட்டாங்க. என்ன ஆச்சுங்கிறீங்க? சத்தியத்தை சொல்ல வேண்டாமா? இனி பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து உயிர்த்த. அல்லேலூயா. தங்களுக்காக மரித்து உயிர்த்த அவருக்காக வாழ போறேன். தீர்மானம் பண்ணியா. உலகம் என்ன சொன்னா பரவாயில்ல. I'm going to live for Jesus day after day. ஒரு நாள் நான் கிறிஸ்துக்காக வாழ போறேன். தீர்மானம் எடுப்போமா? மீதியா இருக்க வாழ்நாள் அவருக்காக வாழ போறேன். உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கிறிஸ்துக்காக வாழ போறேன். 2 வீட்டுக்கு போனாமா, நல்ல வாலி பிள்ளைங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. God bless you. 2 வீட்டுக்கு போனா 2 நல்ல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவள். இந்த போனவளுக்கு ரட்சிப்பை கொடுத்து பேச ஆரம்பிச்சான்.
இந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனவளும் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டாள். இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாள். அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து இந்த ரட்சிப்பை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டான். இயேசுவே ரட்சகர் அப்படின்னு சொல்லி ரட்சிப்பை குறித்து பேச ஆரம்பிச்சு. அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த பாரு, வீட்டுக்குள்ள இந்த இயேசுநாதர் ரட்சிப்புன்னு பேசினீங்கன்னா யூ மஸ்ட் கெட் அவுட்ட்டார், வீட்டை விட்டு வெளியே போகணும்ட்டாரு. அப்பா, பெற்றெடுத்த அப்பா எப்படி மறுதளிக்க முடியும்? இயேசு நம்பை ருசி பார்த்த பிறகு அடுத்த நாள் வீட்டை விட்டு வெளியே போகணும். வேண்டிய பொருள்லாம் எடுத்தான். அழகான கேஷியோ அவங்க வீட்டில் இருந்தது. அழகான கேஷியோ இருந்தது. அதில் போய் உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சான். என்ன படிச்சா தெரியுமா? இதை இயேசு நன்மை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க முடியாது. அப்பா விரட்டுறாங்கடி, இடி அப்பா விரட்டுறாங்க, வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. முடியாது, இந்த இயேசு நன்மை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்கவே முடியாது. She was singing like anything. அந்த வாசிக்கிட்டே பாடுறாயா, உடந்து பாடுற, உடைந்து உள்ளத்தோடு கண்ணீரோடு இருப்பார். அவங்க அப்பாவுக்கு தாங்க முடியல. மகா தோல் மேல வந்து கை வச்சுட்டாரு. மகளே, இந்த அளவுக்கு இயேசு மேல உனக்கு அன்பு இருக்குமானால் அந்த இயேசு தான் எனக்கு வேணும்ட்டாரு. அலையில போட்டு வீட்டுல போய் தூங்கிறாரு. கல்றதோடு தான் பிறகு. ஆமா பாரு, என்ன எல்லாம் அலையில போடுவாங்க, அடுத்தவன்ட்ட சொல்ல மாட்டாங்க, சொல்லிதான் ஆகணும். 8 வயசு பிள்ளை சாக போறாயா, 8 வயசு பிள்ளை சாக போறா. போதர் பைய ஜவுன போனாரு. 8 வயசு பிள்ளை போதர் போய் ஜவுன போறாரு. போதர்ல கேள்வி கேட்கிறா, போதர இது சொன்ன நமக்கு இல்ல, நான் செத்து போனா எனக்கு அடக்காரன்னு நினைச்சீங்களான்னு கேட்டேன். நான் இறந்து போனா எனக்கு அடக்காரன்னு நினைச்சீங்களா? போதர் என்ன, ஏன் அப்படி பேசுற? உனக்கு ஏசு நான் சோகம் கொடுக்கலாமே? இல்ல போதர, நான் இறந்து போனா எனக்கு அடக்காரன்னு நடத்துவீங்களா? திரும்ப திரும்ப அழுத்துறான். போதர் என்னன்னு கேட்டாரு. போதர, எங்க அப்பாவை ஆலயத்துக்கு வாங்க ஆலயத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கேன். எங்க அப்பா ஆலயத்துக்கு வர்றதே கிடையாது. நான் இறந்து போனா கட்டாயம் அடக்காரன்னு ஆலயத்துல வச்சு நடத்துவீங்க. கட்டாயம் எங்க அப்பா என் அடக்காரனுக்கு வருவாங்க. பிள்ளை செத்து போச்சுன்னா வரத்தானே செய்வாங்க, அடக்காரனுக்கு வரும். அப்ப இந்த இயேசு பத்தி நீங்க அவங்ககிட்ட சொல்லக்கூடாதா எங்க அப்பாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை சொன்னாலயா, எங்க அப்பா ஒரு முறை சூழ்ச்சியத்தை கேட்கறதுக்கு நான் 6 முறை சாகனாலும் தயார் அப்படின்னா. பிள்ளை இறந்து போனா அன்னை பார்த்து போதற்கு சோகியும். சில நாள் கழிச்சு போதற்குள்ள பயங்கரமா ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான். நான் தான் அந்த பிள்ளைன்ட்டு தாப்பியா. என் மகா சொன்னாலும் நான் ஒரு முறை சத்தியத்தை கேட்கறதுக்கு 6 முறை சாகனாலும் தயார் சொன்னான். இயேசு பற்றி சொல்ல மாட்டீங்களா? அன்னைக்கு சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். இயேசு அன்பை விட்டு என்னை ஒன்று பிரிக்க முடியாது. நாளே நானே அண்ணாச்சி அக்கா இந்த அன்புக்கு அர்ப்பணிக்க முடியுமா? இனி பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கு என்று பிழைத்திருந்தான். இனி பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கு என்று பிழைத்திறான். எப்படியும் மாதேவுடைய சமுத்திர கண்ணீரோடு கூட இதான் 2 நாட்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான காரியம். சிலுவேண்டைக்கு அங்கிருந்து சத்தம் வந்துட்டே இருக்கு. 2006 ஆண்டுகளாக 7 ஆண்டுகளாக சத்தியம் வந்துட்டு, உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்வாய்? உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்வாய்? அத்தனை பேர் கீழ்ப்படியுமா? இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் சொந்த ரட்சகர் உண்மையா? இனி தொடக்கம் ஆண்டவருக்காக வாழ போறேன். ஒரு நாள்ல ஒருவருக்காக இயேசுவை பற்றி சொல்ல போறேன். தீர்மானம் எடுங்க. Lord will surely bless you. Lord will surely honor you. ஒரு நாள்ல ஒருவருக்காக இயேசுவை பற்றி சொல்ல போறேன். ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் சரிண்ணா. ஒரு நாள்ல ஒருவருக்காக இயேசுவை பற்றி சொல்ல வேண்டாம். ஒரு அம்மா உட்கார்ந்தாங்க, மிக்கேல் அம்மான்னு பேரு. மிக்கேல் அம்மா, படிக்காத அம்மா, ஜாக்கெட் போடாத, இந்த தாங்கி இப்படி சுத்தி கட்டுவாங்கல்ல, புசகம் போட்டு கட்டுவாங்கல்ல, அப்படிப்பட்ட அம்மா. இந்த அம்மா உடனே சொல்லிச்சியா, நீ காலையில ஒரு இந்து பூசாரிக்கு இயேசு பற்றி சொன்னையா? எங்கிருந்து வந்தது இந்த துணிவு? எங்கிருந்து வந்தது இந்த அன்பு? பரம்பரையா உட்கார்ந்து இருக்குமே, அடுத்தவங்க இயேசு பற்றி சொல்லாம. ஐயா சொன்னா கேட்க மாட்டாங்க. கேட்கிறாங்களோ கேட்கலையோ சொல்ல வேண்டிய பிசினஸ் உன் பிசினஸ். அவளை மாற்ற வேண்டியது ஆண்டுடைய பிசினஸ். ரட்சிப்பு யாருடைய இது? சொல்ல வேண்டியதான் நம்முடைய பொறுப்பு. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதா போகாது. எடுங்க 1 Corinthians 5 57 வசனம். 1 Corinthians 5:57. 1 Corinthians 5:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. இன்னும் சத்தமா வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய, பின்னால இருந்து சத்தமே இல்லை, கொஞ்சம் முன்னாடி இருக்க அமைதியா இருங்க. பின்னால வாசிக்க பார்ப்போம். நம்முடைய கர்த்தராகிய, வெரி குட்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நல்லா கவனிக்கணும். இந்த 57ஆம் வசனத்தை எல்லாரும் சொல்லிட்டு அல்லேலூயா அத்தனையும் பேர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு 58ஆம் வசனம் முதல் வார்த்தை ஆகையால் இருக்கா இல்லையா? ஆகையால் இருக்கா இல்லையா? 58ஆம் வசனத்துல முதல் வார்த்தை ஆகையால்னா தேர்ஃபோர்னு அர்த்தம். இந்த 3 குத்து அந்த காலம் கணக்குல போட்டீங்களா 3 குத்து. அப்படியானால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரிகளே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து உறுதிப்பட்டலாயும் அசையாவலாயும் கர்த்தருடைய கிரியில இன்னும் பெருகுங்கன்னு சொன்னேன். நீ தாய்மார் கொடுத்துல அதைத்தான் சொன்னேன். ஊழி செய்றவங்க இருக்காங்க, நல்லா மற்றவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்றவங்க இருக்காங்க. திருத்தி கொள்ளாதீங்க. இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா செய்ய வேண்டிய நிறைய இருக்குல்ல. போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இல்ல. சந்திக்கப்பட வேண்டிய ஆத்மாவில் 108 கோடி. அதான் வட இந்தியாவில் இருக்குங்க தான் சந்திக்கப்படாதுன்னு நினைக்காங்க. இந்த ஆலயத்தை விட்டு நீங்க போனோடனே மிஷினரி ஊழியம் ஆரம்பிக்குது. இந்த ஆலயத்தை விட்டு நீங்க போனோடனே மிஷினரி ஊழியம் ஆரம்பிக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு சத்தியம் தெரியாது, இயேசுவை பற்றி தெரியாது. சொல்ல வேண்டிய பொறுப்பை தேவன் எனக்கு தந்துட்டாரு. என்ன எப்படி இருக்கீங்க? தமிழ் புரியலையா? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். புரியுதா புரியலையா? டைமார் நீங்க இப்போ கோயர் பாய்ஸ் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்கன்னு நீங்க ரொம்ப நல்லவங்க, நல்லா தெரியும் பார்த்துருக்கீங்க. கரெக்டானா ஐயா? புரியுதா புரியலையா ஐயா? ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஐயா கிறிஸ்துவுக்காக. அண்ணே நல்ல வாழ்க்கையில ஓய்த்துட்டாரு. வீடுலாம் கட்டிட்டீங்க, பிள்ளைகளுக்கும் நல்லா கல்யாணம் கட்டி வச்சுட்டீங்க. ஆனா இன்னும் கிறிஸ்துவுக்காக ஒண்ணும் செய்ய ஆரம்பிக்கல. அது பாவம், அது பாவம். ஒரே ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக. பாடுவோமா? உலகோர் உன்னை பகைத்தாலும் உன்னையாய் அன்பு கூறுவாயா? உலகோர் உன்னை பகைத்தாலும் உன்னையாய் சிலுவை சுமப்பாயா? உந்தன் சிலுவை சுமப்பாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? நாட்டுக்காக ஏதாவது செய்றீங்களா? நாட்டுக்காக ஏதாவது செய்றீங்களா? யாருக்காவது இயேசு பற்றி சொன்னீங்களா? பஸ்ல பிரயாணம் பண்ணியா, பக்கத்துல இருந்து ஒருத்தர் உட்கார்ந்தான், திருநெல்வேலி ஆளு. பக்கத்துல உட்கார்ந்தான். எங்க போயிட்டு வரீங்க கேட்டேன். கோயில் கொடைக்கு போயிட்டு வரேன். கோயில் உற்சவம் விளங்குன்னு நினைக்கிறேன். கோயில் உற்சவத்துக்கு உனக்கு எந்த கிடைச்சதுன்னு கேட்டேன். அசல் திருநெல்வேலி பாஷை சொன்னா ஏன் அது எங்க கொடுக்கும்னா, என்ன பார்த்து சொல்றேன், அது எங்க கொடுக்கும்? அதுனா அந்த விக்கிர எங்க கொடுக்கும்னா, நான் சொன்னேன் கொடுக்கறதையும் ஒருத்தருக்காது. யார் அவரு? கொடுக்கறதையும் ஒருத்தருக்காது. யார் அவரு? சொல்றதுக்கு என்ன படிக்கணும்? ஒரே ஒரு தகுதி தான், ஏசன் சொந்த ரட்சகன். இந்த தகுதி இருந்தா சும்மா அமைதியா இருக்கவே முடியாது. அப்படி அமைதியா இருக்கீங்கன்னா இன்னும் நீங்க கிறிஸ்துக்குள்ள வரலன்னு அர்த்தம். இல்ல வயசுலாம் கிடையாது, வயசுலாம் கிடையாது. நீ நிறைய பேர் எனக்கு வயசு ஆச்சு பிரதர், அப்படி வயசு ஆச்சுன்னு சும்மா உட்கார்றதா முதல்ல நான் தான் உட்காரணும். எப்படி உட்கார முடியும்? எப்படி உட்கார முடியும்? நாடு சந்திக்கப்படணும் இல்ல? பாசிபிள், இட்ஸ் பாசிபிள். கர்த்தர் பெரியவர். இப்பதான் பாடுங்க, பேர் அழகா பாடினாங்க. கர்த்தர் நல்லவர் பெரியவர்னு ஒரு பாட்டு பாடினாங்கல்ல, பாடுற டைம்ல பாடுங்க இல்ல, கர்த்தர் நல்லவர் பெரியவர்னு சொல்லி. கர்த்தர் நல்லவரா? பெரியவரா? உண்மை உள்ளவரா? இன்னைக்கு ஜீவிக்கிறாரா? தேவனாலே கூட அவரே ஒன்றுமே. இப்போ நம்ம அவருக்காக வாழணும் இல்ல? இன்னைக்கு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. அண்ணாச்சு அக்கா, தீர்மானம் எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. சும்மா பாருங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, நேரம் ஒரு மாதிரி போயிடுச்சு மாப்பிள்ள. செத்த மச்சான், அதெல்லாம் ஒன்றை கேட்கறதுக்கு வரல. நேரம் போச்சா போலியான்னு கேட்கறதுக்கு வரல. கீழ்பிடிஞ்சியா? என்னுடைய வார்த்தைக்கு கீழ்பிடிஞ்சியா? கிறிஸ்துக்காக வாழ போறேன். மூணாவது காரியம், அவரால் வாழ, அவருக்காக வாழ, அவரோடு வாழ. 1 தெசலோனிக்கேயர்
எழுதிங்களா? 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல், தம்பி கொஞ்சம் 1 தெசலோனிக்கேயர் எடுத்துட்டு தம்பி, 1 தெசலோனிக்கேயர் புதிய ஏற்பாடுல பாருங்க. எழுதிங்களா? எழுதிங்களா? பைபிள் ஒழுங்கா வாசிங்க, பைபிள் ஒழுங்கா வாசிங்க, வாசிங்க தம்பி. தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு என்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும், நல்லா குறிச்சுக்கோங்க, விழித்திருப்பவர்களானாலும், உயிரோடு இருந்தாலும் சரி, நித்திரை அடைந்தவர்களானாலும், மரித்தவர்களா இருந்தாலும் சரி, தம்முடனே கூட, கொஞ்சம் பொறுங்க தம்பி, விழித்திருப்பவர்களான அர்த்தம் என்ன? உயிரோடு இருந்தாலும் சரி, நித்திரை அடைந்தவர்கள் மரித்திருந்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, செத்திருந்தாலும் சரி, தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி, ஆமா, தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படிக்கு அவர் நமக்காக மரித்தாரே, அவரோடு கூட ஏகமாய் பிழைத்திருக்கும்படி, சதா காலமும் அவரோடு கூட பிழைத்திருக்கும்படிக்கு நித்திய ஜீவன் ஐயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். விசாரணை கூட சார்ந்திருவாவும். தேவன் தம்முடைய ஒரே பேரா அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தந்தள்ளி உலகத்தில், இன்னொரு முறை எல்லாம் சத்தமா சொல்லுவோம், பின்னால இருந்து சொல்லுவோம், தேவன் நம்முடைய ஒரே குமாரனை விசுவாசி அவனுக்கு ஐயா ஒரு பூகம்பம் வரப்போகுது. தீர்க்க எடுத்துறாங்க, உதாரணம் சொல்றேன், பூகம் வரப்போகுது, எல்லாரும் மொத்தமா போறோம். எங்க போவோம்? ஒருத்தர் சொல்றாரு, அப்படின்னா ஒன்னும் பூகம் வராது பிரதர். போன வருஷம் ஜனவரி மாசம் அந்தமான போயிருந்தேன், மறுநாள் ஊழியம் அந்த ஜேக்கப் சொல்லி ஒருத்தர் தங்கி இருந்தேன். ராத்திரி எனக்கு ஒரு கட்டில் கொடுத்துருந்தாங்க படுக்கிறதுக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ண. ராத்திரி 2:30 மணிக்கு இங்க ஒரு கட்டில் கொடுத்துருந்தாங்க. ராத்திரி 2 மணிக்கு கட்டில் இப்படி தொட்டிலனக ஆடுது. என்னது? நிலம் நடுக்கும், ஏத்துக்கு வைக்கு. எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா சிவியரா இருந்ததுன்னா, பயங்கரமான நிலநடுக்கமா இருந்தா அவ்வளவு செத்து போக வேண்டியதான். எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. 3:30 மணி வரைக்கும் வெளியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இன்னும் பூகம்பம் வராது, நிலநடுக்கம் வராது, உள்ள போவோம் வீட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ள வந்து தூங்கினாங்க. எப்போ என்ன நடக்கும் யாருக்கா தெரியுமாயா? நேற்று என்ன சொல்றேன், யூ நோ யுவர் டேட் ஆஃப் பர்த். உங்க பிறந்த நாள் உங்களுக்கு தெரியும். டு யூ நோ யுவர் டேட் ஆஃப் டெத்? மரண நாள் தெரியுமா? மரண நாள் தெரியும் சொல்லுங்க, நான் கீழே இறங்கி வர்றேன். நாளைக்கு மீட்டிங் கிடையாது, சொல்ல முடியாது. இன்று உன் ஜீவன் போனால் எங்க நீ சென்றிடுவாய், இந்த வேலை சிந்தனை செய். இயேசுனை அழைக்கிறாரு. இன்று உன் ஜீவன் போனால் அவரோடு விடுவாங்க. பிழைத்திருந்தாலும் சரி, நித்திரை இருந்தாலும் சரி, அவரோடு ஏகமாய் பிழைக்க முடியும். நித்திய ஜீவன். அதான் இப்ப சொன்னீங்க, நித்திய ஜீவன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 5:24, யோவான் 5:24, யோவான் 5:24. நாளைக்கு இதை பாராம படிச்சுட்டவர்கள் பாக்கியவான்கள். பாராம படிக்கிறவங்க நான் சொல்ற ரைட்டா இருக்கான்னு பாருங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உண்டு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கனை தீர்ப்புக்கு உட்படாமல், நோ காண்டம்னேஷன். அவன் ஆக்கனை தீர்ப்புக்கு உட்படாமல், சொல்லுங்க, ஆக்கனை தீர்ப்பு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு 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 உட்படுவானா உட்பட்டு இருக்கிறானா? அப்ப ஜீவன் உள்ள வந்துருச்சா இல்லையா? இந்த நிச்சயத்தோட புறப்பட்டு போவோமா? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புறவரை விசுவாசிக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கனை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி, பாவத்தின் சம்பளமாகிய மரணம் எனக்கு கிடையாது. பாவத்தின் சம்பளமாகிய மரணம் எனக்கு கிடையாது. அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். ஜீவனுக்கு உட்படுவான் இல்ல, ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாவே மெய்யாவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாங்க, ஆண்டோட வாங்க, ராத்திரி வாங்க, சிலுவண்ணிக்கு வாங்க, கண்ணீரோடு வாங்க. அண்ணாச்சி, அண்ணாச்சி பரம்பரையா உட்காந்துருக்கீங்களே, வாங்க. இன்னைக்கு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி நிறைய பேர் வந்து உட்காந்துருக்கீங்களே. கம் டு தி கிராஸ். பாரத்தோடு சொல்றேன், உடைந்த உள்ளத்தோடு சொல்றேன். கையை நல்லா பார்த்துக்கோங்க. சிலுவண்டிக்கு வாங்க.
விபச்சாரத்தை தூக்கிடுங்க, குடியை தூக்கிடுங்க, சிகரெட் ஸ்மோக்கிங்க தூக்கிடுங்க, அசுத்தங்களையும் தூக்கி, மற்றவங்களை மன்னிக்காத வைராக்கியங்களா தூக்கிடுங்க. அவங்ககிட்ட போய் ஒப்புரவாகுங்க. மனைவியை நேசிங்க, புருஷனுக்கு கீழ்பிடிங்க, பெற்றோருக்கு கீழ்பிடிங்க. வாங்க இசைக்கு வாங்க, உடனே உள்ளத்துல வாங்க, கண்ணீரோடு கூட வாங்க. நான் பாவிதான், ஆனாலும் ஆசத்த ரத்தம் சிந்தி வாய்ந்த அழைத்து வந்தேன். ஆண்டவரே, இனிமே நான் நமக்கு சொந்தம், நான் உம்முடையவன் அப்படி சொல்லுகிறேன். நான் உம்முடையவன் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். உண்மைதானா? 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 தலைவனைக்கு ஜெபிக்கணும், தலைவனைக்கு ஜெபிக்கணும். நான் உம்மை பற்றி ரட்சகா விவேகமாடாயே பேரார்பை குறித்தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். நான் உம்மை பற்றி ரட்சகா, நான் உம்மை பற்றி ரட்சகா விவேகமாடாயே பேராண்மை குறித்தாண்டவா நான் சாட்சி கூறு. பேரன்பை குறித்து நான் சாட்சி கூறுவேன். ஆண்டவரே, சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவதாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரமும் எனதுள்ளதிலும் பேரானந்தம் பொங்கி பாயுதே. உண்மையா? உண்மையா? கண்ணீரோடு கேட்கிறேன், நொறுகிட்ட நறுநேரத்தோடு கேட்கிறேன். உண்மையா? சிலுவையை நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். அவரா வாழ, அவருக்காக வாழ, அவரோடு வாழ. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனது உள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கிப்பாடு. சாட்சியாக அன்புக்கு நான் சாட்சி, பரிசுக்கு நான் சாட்சி, வல்லமைக்கு நான் சாட்சி. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுமே. உண்மைதானா? இது உண்மையானால் ஆண்டுக்காக நான் வாழ போறேன். அவரால் வாழ, அவருக்காக வாழ, அவரோடு சன்னது மாத்திரம், பழைய மாத்திரம் நான் உண்மை பெற்று வச்சு அதையும் இந்த பதவியும் சேர்த்து பாடப்படும். அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துக்காக வாழ நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டுக்காக வாழ நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரே ஒரு வாழ்க்கையில கிறிஸ்துக்காக வாழ நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவார். எழுந்து என்னோட கூட சேர்ந்து பாடு. ஸ்டார்ட் அப். எல்லாரும் இல்ல கிறிஸ்துக்காக வாழப்படுன்னு சொல்றாங்க அத்தனை பேர். எல்லாரும் அல்ல, எழுந்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற கிறிஸ்துக்கான வாழும். நான் உம்மை பற்றி ரட்சகா விவேகமாடாயே பேராண்மை குறித்தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரம் எனதுள்ளத்தில் எந்த நேரம் எனதுள்ளத்திலும் தேவனுடைய சமத்தில் நிற்கிறேன். தம்பி தங்கச்சி, தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற இவன் எச்சரிக்கை. கிறிஸ்துக்காக வாழப்படும் தீர்மானம் பண்ணி நிற்கிறோம். ஒன்லி ஒன் லைஃப். உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்துக்காக வாழப்படும்.
இது உணர்ச்சி அல்ல, விசுவாசம். இது உணர்ச்சி அல்ல, விசுவாசம். உணர்ச்சினா அந்த வெளியே போனோட புஷ்ன்னு போயிடும். விசுவாசம். நான் விசுவாசத்திற்கிறவர் இன்னார்னு சொல்லி நான் அறிவேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. ஆண்டவரே, சரீரங்களை பார்க்கிறேன், முகங்களை பார்க்கிறேன், இருதயங்களை பார்க்கிறேன். உண்மையாக ஒரே வாழ்க்கையில கிறிஸ்துக்காக வாழும் என்று தீர்மானிக்க அத்தனை பேரையும் ஆசிரியர். ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி ஒரு நாளில் ஒருவருக்காக சத்தியத்தை பற்றி சொல்ல உதவிச்சு, ஒருவருக்காக இயேசுவை பற்றி சொல்ல உதவிச்சு. காத்துக்கொள்ள வழி நடத்தும். ராத்திரில தொடர்ந்து எங்களோட பேசும், படுக்கையில பேசும், இரவில் எங்களோட பேசும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே.